வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட் மற்றும் மறுபக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் ஒன்றாக மக்களை சந்திக்கிறோம் சார். இன்றைக்கு நாம் ஜென்ராம் சாரோட தான் விளையாடுகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் இந்திரா. உங்களுடைய பயணத்தின் ஊடாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. உங்களுடைய தொடர்ச்சியான அந்த பயணங்களும் உங்களுடைய பணிகளும் வியக்க வைக்கின்றன. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் அடிக்கடி பார்க்கும்போது பயணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல நினைச்ச நீங்களே சொல்லிட்டீங்க சார். நிதி திணிப்பை கண்டித்து, நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய அநீதியை கண்டித்து, டீலிமிட்டேஷன் அநீதியை கண்டித்து எல்லா தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. திமுக இளைஞரணி ஒருங்கிணைக்கிறாங்க. அதுல ஒரு ஊடகவியலாளராக நம்முடைய பார்வையை பிரசன்ட் பண்றதுக்காக பல்வேறு மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கூப்பிட்டுருக்காங்க. அதற்கு வந்து 16 நன்றி சொல்லணும் சார். 16 வயதில் இல்ல, எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு. எவன் கூப்பிடுறான், நான் தான் சொல்லிட்டு திரியறேன், எல்லாரும் என்ன சப்பானி அப்படின்னு கமலஹாசன் பதில் சொல்லுவாரு. உங்களை மட்டும் சொல்லல, கிட்டத்தட்ட நானும் அப்படித்தான், என்னையும் அப்படித்தான் சொல்றாங்க. அதாவது நீங்களாவது ஒரு இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு அல்லது அவங்களோட ஒரு கருத்தரங்கத்துக்கு நீங்க போறீங்க. நான் அந்த மாதிரி பார்ட்டி பிளாட்ஃபார்முக்கே போறது இல்ல. எனக்கும் அதே பெயர் தான், உங்களுக்கும் அதே பெயர் தான், ஒரே பெயர் தான் அப்படிங்கிறது. என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல இல்ல, அவங்க என்ன சொன்னாலும், நம்ம என்ன பெயரிட்டு நம்ம சொன்னாலும் அவங்க ஒரு பெயர்ல தான் சொல்லுவாங்கிறதுக்கு சொல்றேன். நீங்க ஊடகவியலாளராக அங்க போய் பேசிட்டு வர்றேன்னு சொன்னீங்களே, அதை நம்ம தான் சொல்றோம், அவங்க யாரும் ஏற்கிறது இல்லைன்னு சொல்றேன். அத கொஸ்டின் பண்றவங்க எல்லாம் ரகசியமான சந்திப்புகளுக்கு போறாங்க. நம்ம மானரோசத்தோட வெளிப்படையா அறிவிச்சுட்டு தானே போறோம். மறைஞ்சு எங்கேயும் ஒளிஞ்சு போகல. மறைந்து ஒளிந்து போல வெளிப்படையாகத்தான் போறோம். அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்துக்காக அங்க போறோம். அதனால அந்த திட்டத்தையும் நம்ம போஸ்டர் அடிச்சு, பேனர் அடிச்சு, பத்திரிகை செய்தி கொடுத்துதான் போறோம் சார். ஆமா. ஆனால் அந்த 3 ஸ்டாப்பிங் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போறவங்க தான் எங்க எதுல ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இவங்க கூப்பிடுறவங்களும் நம்மள ஊடகவியலாளராகத்தான் கூப்பிடுறாங்கிறத இவங்க ரெகனைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த 3 ஸ்டாப் பஸ் டிராவலர்ஸ் இருக்காங்களே, அந்த டிராவலர்ஸ் நம்ம அதை ரெகனைஸ் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்மள கூப்பிடுறவங்க தெளிவாக கூப்பிடுறாங்க. நீ மீடியா பர்சன் மட்டும்தான், அமைப்புக்கும் உங்களுக்கும் 7 முனை அளவு கூட தொடர்பு கிடையாது அப்படிங்கறத தெளிவாக சொல்லிட்டு தான் கூப்பிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த புரிதல் வரமாட்டேங்குது, அல்லது ஏற்க மறுக்குது அவங்களுக்கு ஏதோ ஒன்று. அந்த சார் நம்ம உட்கார்ந்து பேசுவோம், பேசிட்டு இருக்கோம் சார். அடிக்கடி அந்த குழப்பம் வருது. இனி நீங்க அப்படி உட்கார்ந்து பேசுவோம்ல இருந்து நீங்க பிரிஞ்சு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அது உங்களுடைய ஐடென்டிட்டியாக மாறி போச்சு சார். இப்ப பாருங்க சார், என்னோட தசாவதாரத்தை மட்டும் பாருங்க சார். சரி, அரக்கோணத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய ப்ரோக்ராம் நடந்திருக்குது. அவர் தமிழுக்கு எல்லா முக்கியத்துவமும் நாங்கள் கொடுத்து வருகிறோம், தமிழ் பண்பாடு இந்திய பண்பாட்டுக்கு, இந்திய பாரம்பரியத்திற்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்குது, பங்களிப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் மொழியை உயர்த்தி பேசி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா இன்றைக்கு வந்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்றது செய்திகள்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ இன்னைக்கு இவர் வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சார். ஏன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கூட்டணி பற்றி கேள்வி கேட்ட போது அவர் ஒண்ணு சொல்லியிருந்தாரு, இன்னும் சில தினங்களில் அமித்ஷா அவர்கள் வருகை தரவிருக்கிறார், அவர் வந்ததற்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் நாம் பேசிவிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசர கதியில் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு அமித்ஷா அரக்கோணம் வந்திருக்கிறார். அங்கு யார் யாரையெல்லாம் சந்திக்கிறார் அப்படின்ற தகவல்கள் இதற்கு பிறகுதான் வெளியாகும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். அந்த தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு குறித்த பார்ட் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி லிபர்ட்டி தமிழ்ல பேசிட்டு இருக்கும் போது அங்க பேசும்போது ஒரு கருத்து மண்டையில வந்தது என்னன்னா, எல்லா வரலாற்றையுமே இந்திய வரலாறு அப்படின்னு ஒரு கல்ச்சுரல் ரீஆர்கனைசேஷன் மூவ்மெண்ட் ஒண்ணு அவங்க நடத்திட்டு இருக்காங்க சார். கீழடி அது இந்திய பண்பாடு, சிந்து சமவெளி இந்திய பண்பாடு, சரஸ்வதி சிந்து அவங்க மாத்திட்டாங்க. இப்ப இது எல்லாமே அயனேஜ் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம், வந்துட்டாரு, எல்லாமே இந்திய பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்திய பண் பாடும்போது தமிழை சேர்த்து பாடுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அவன் ஆன்டி நேஷனல். அதே பேச்சிலேயே சார்
தமிழ்நாட்டின் தமிழ் மொழிக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை ஆன்டி நேஷனல்னு சொல்லக்கூடிய அமித்ஷா தமிழ்நாட்டின் கலாச்சாரம் இந்திய கலாச்சாரத்திற்கு வலு சேர்க்கும்னு சொல்றாருன்னா, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை ஒரு ஹிந்தி கலாச்சாரமாக மாற்ற பார்க்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, எனக்கு இந்த பண்பாட்டுல அவர் சொல்றது கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாருல, அது வந்து எல்லா மாநிலங்களுக்கும் அல்லது எல்லா இனங்களுக்குமான பண்பாடு எல்லாத்தையும் அதன் செழுமையோடு அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு, அதாவது பன்மைத்துவத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருந்தால் அந்த இந்திய பண்பாட்டுக்கு வலிமை சேர்க்கும். எல்லா தேசிய இனங்களுடைய பண்பாடும் இந்தியாவுக்கு வலிமை சேர்க்கும். பன்மைத்துவம்னா என்னங்க சார்? அதான் சரியா தான் பேசுறேன். எனக்கு என்ன அறியாம ஒரு சொல் வந்த உடனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் கேட்டேன், சரியா தான் பேசுறேன்னு. இனங்கள், தேசிய இனங்கள்னு வேற சொல்லிட்டேன். ஆக 2 சொற்கள் வந்து விவரமாக பேச வேண்டிய இடமாக மாறி போகுது. ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட் டாபிக்ல நீங்க ஆன்டி நேஷனல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்துறீங்க சார். அப்படி ஆன்டி நேஷனல் ஆயிடுச்சா? அது வரலாறு முழுக்க இப்படித்தானே இருக்கு. நேஷனாலிட்டி அப்படின்னாலே தேசிய இனம் அப்படிங்கிறது தானே வருது. தேசியம்ங்கிறத ஆமாங்க சார். we have single nationality only இல்ல சார். எத்னிக் அல்லது ரேசியல் நேஷனாலிட்டிஸ் வந்து இங்க நம்மளுக்கு கன்சிடரேஷன்ல கிடையாது சார். கான்ஸ்டிடியூஷனல் நேஷனாலிட்டி மட்டும் தானே சார் இங்க. ஆமா, கண்ட்ரி மட்டும் தான் இங்க இருக்கு. அதனாலதான் அந்த அரசியல் சொல்லாடல்கள்ல பெரிய இடைவெளி அவங்க பேசுறதுக்கும் மற்றவங்க பேசுறதுக்கும் வருது. அந்த இடைவெளியை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லாததுனால இந்த குற்றச்சாட்டுகளும் வருது. ஆன்டி நேஷனல், நேஷனல். சார், இன்னொரு கொஸ்டின் வருது சார். இப்போ நாடாளுமன்றத்தினுடைய எந்த சட்டமும் வந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதாகவோ அல்லது தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை மேம்படுத்துவதாகவோ எந்த நாடாளுமன்ற நடவடிக்கை, அதாவது சட்டமாகவோ அல்லது வந்து திட்டமாகவோ எதையும் பார்க்க முடியல. ஆனா மேடை பேச்சுகள்ல மட்டும் தமிழ் தான் உலகத்தின் பழமையான மொழி, நான் வெளிநாட்டுக்கு போய் யாது முறை யாரும் கேளுன்னு பேசுறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு பேசுறேன் அப்படின்ற அந்த பேச்சுக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யாது முறை யாரும் கேளு தானே சொன்னீங்க. வசுதேவ குடும்பகம் இல்ல சார், அத சொல்லல. அதுக்குதான் நாங்க வசுதேவ குடும்பகம் வச்சிருக்கோம் சார். அது சொல்லியிருக்கீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது வேற காப்பிரைட்டோட ஆட்கள் இருக்கு, அதனால நீங்க சொல்ல முடியாது. அதனால கேட்டேன். அதுக்கு கலர் கொடுத்துட்டு இருக்கோம்ல சார். இல்ல சார், இந்த பெயிண்ட் கடையில எல்லாம் ஒண்ணு நடக்கும் சார். என்ன பண்ணுவாங்கன்னா, பெயிண்ட் வந்து வெள்ளையாதான் சார் இருக்கும். நம்ம என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலட்ல செலக்ட் பண்றோமோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு மிக்சிங் ரேஷியோ வச்சிருப்பாங்க. அதை போட்டு அந்த வெள்ளை பெயிண்டை வேற ஒன்னா மாத்தி கொடுப்பாங்க சார். இப்போ திருவள்ளுவர் அப்படின்ற அந்த வெள்ளை பெயிண்ட் பாருங்க, அவர் வெள்ளை ட்ரெஸ்லயே இருக்கிறாரு, அந்த வெள்ளை பெயிண்டா கன்சிடர் பண்ணா இவங்க உள்ள உட்காந்து சாஃப்ரான் மிக்சிங் போட்டுட்டு இருக்காங்க சார். சஃப்ரான் மிக்சிங்கோட நிக்குதா? அது மல்டி கலராகவும் வருது இல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறத விஜய் தானே இப்ப காப்பிரைட்ல வச்சிருக்காரு. ஓஹோ, அதனால யாது முறை யாவரும் கேளீர் இவங்களுக்கு, வசுதேவ குடும்பகம் அவங்களுக்கு எல்லாம் ரைட்டு தான். விஜய்க்கு அது மீதி யாருக்கும் எந்த தமிழ் தொடர்பும் கிடையாது. அதனால அவங்கள வந்து விட்டுறலாம் அப்படின்றதுக்கு போயிடும். நம்ம ஆன்டி நேஷனல் ரைட்டு முழு மனதோடு ஏற்றுக்கிறோம். எப்படி முதல்ல நம்ம ஒரு பெயரோட ஆரம்பிச்சோம்ல, அந்த பெயர் போலவே இதையும் ஒரு பட்டமாக ஏற்றுக்கொள்கிறோம்னு விட்டுற வேண்டியதுதான். இது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டையும் இந்தியாவினுடைய பண்பாடாக, இந்திய பண்பாடை பற்றி பேசுகிறவர்கள் ஏற்றுக்கொண்டால் உண்மையிலேயே அந்தந்த மாநில பண்பாடுகள் இந்தியாவுக்கு வலிமை சேர்க்கும் தான். ஆனா அதை விட்டுட்டு நாங்கள் முனிவர்களாலும் துறவிகளாலும் வேதங்களாலும் ஒரு பாரம்பரியம் வச்சிருக்கிறோம், அதுதான் இந்திய பாரம்பரியம், அதுதான் எல்லா மாநிலங்களுக்கான பாரம்பரியமும் கூட அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பார்க்கும்போது தான் அந்த சிக்கலே வருது. அப்படி ஒரு சிக்கல் இல்லாம இவர் பேசியிருக்கிறார் என்று நம்புவோம். அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவைகள் எல்லாம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் அதுக்கப்புறம் வரும். உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் சொல்லியிருப்பது போல ஒன்றிய அரசு தமிழ் மொழிக்கு அல்லது மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவங்க கொடுத்திருக்கோம்னு சொல்றாரு, கொடுத்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா அதற்கான ப்ரூஃப் கண்ணு முன்னாடி தெரியல. கொடுக்க வேண்டும் என்று அவரை போலவே நம்ம எல்லாரும் விரும்புறோம்.
அதுல எப்படி சார் சிரிக்காம இவ்வளவு நேரம் கண்டினியூஸா போறீங்க ஒரு ஃப்ளோவா? நான் திடீர்னு மறுபக்கம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன். திரும்ப ஆன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்துட்டேன். ஆன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து திரும்ப உட்கார்ந்து பேசுவோம்ல இருந்து. போயிட்டோம். ஆமா. இது அமித்ஷாவினுடைய சமத்துவம்ங்கிறது எப்போ வருது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. தமிழ் மொழிக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளவு, பிற மொழிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளவுங்கிறதுல இருந்து ஒரு பார்வை பார்க்கலாம். இன்னொரு இது, இந்திய ஆட்சி மொழியாக மாநில மொழிகள் எல்லாவற்றையும் 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தால் ஒழிய நீங்கள் மொழி சமத்துவத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளாது. உங்க மனசு அவ்வளவு சுத்தமாக இருக்கலாம், மொழிகளுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், எல்லா மொழிகளையும் ஒன்றிய அரசு நேசிக்கலாம். ஆனால் அது எல்லாமே உதட்டு சேவையாக மட்டுமே தான் கருதப்படும். உண்மையாகவே நீங்க மதிக்கிறீங்கன்னா மாநில மொழிகள் எல்லாவற்றையும் நீங்க ஆட்சி மொழிகளாக்க வேண்டும். அது ஆர்டிகிள் 343 ஆர்டிகிள் 351 எல்லாம் வந்து அவங்க திருத்த அபாலிஷ் பண்ணிரணும். பாத்தீங்களா, கரெக்டா ஆன்டி நேஷனல் டோனுக்கு வந்துட்டீங்க. அது ஒரு அரசமைப்பு சட்டத்தை திருத்த சொல்றது ஆன்டி நேஷனல் இசமா? அவங்க எத்தனை சட்டத்தை திருத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சட்ட திருத்தங்களின் மூலமாக மட்டுமே அதிகாரத்தை குவித்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசு. அதனால அரசமைப்பு சட்டத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார் நீங்க சொல்றது. பரவலாக்குவதற்கான திருத்தங்களை கோருவதும் குவிப்பதற்கான திருத்தங்களை கோருவதும் எந்தெந்த எல்லைகளில் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது சார். ஆமா, கரெக்ட். அதுதான் அவசியமாக நாம நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அது புரியாமலே நம்மள வந்து வேறு ஏதோ பிரச்சனைகள்ல நம்மள தள்ளி விட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. அவங்க தள்ளி விடுற இடங்களுக்கு எல்லாத்துலயும் நம்மளும் பின்னாலேயே தொடர்ந்து ஓடிவிடக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயங்கள்ல விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் புரியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நாமே இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை தான். நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை உங்களை போன்றவர்களோடு உரையாடுவதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா ஒருவருக்கு ஒருவர் கற்றுக்கொள்கிறோம்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மொழி சமத்துவம்னா அதுதானே, வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லுங்க. இல்லையா? மொழிகளுக்கு இடையில சமத்துவம்னா ஆட்சி மொழிகளாக எல்லாவற்றையும் கொண்டு வருவதை தவிர வேற எதுவும் இல்லை. முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்ல அந்த 10 கடிதங்கள் இன்றோடு வந்திருக்கும். இன்னைக்கு 10வது கடிதம் சார். இன்னைக்கு 10வது கடிதம். ஆமா, அதுல எல்லாவற்றிலும் அவர் ரொம்ப தெளிவாக தங்க நிலைப்பாட்டை சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அந்த தெளிவுன்ற வார்த்தையை வைத்து அவர் எழுதியிருந்தார் சார். நாங்கள் வந்து விதண்டாவாதம் செய்யவில்லை, தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்திருக்கிறோம் அப்படின்ற அந்த இதை வந்து சொல்லி இருக்கிறார் சார். அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாருமே வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை முதலமைச்சர் கையில் எடுத்து பேசுகிறார் அப்படின்னு பேசுறாங்க. எல்லாருமே தான் அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்கள், திமுகவை எதிர்ப்பதையே தங்களுடைய முழு நோக்கமாக கொண்ட அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் திமுக இதை வந்து ஏதோ எலெக்ஷன் அஜெண்டாவாக எடுத்து பேசுறதாக நினைக்கிறாங்க. நான் அதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். தர்மேந்திர பிரதான் என்ற ஒன்றிய கல்வி அமைச்சர் உங்களுக்கு நிதி தரமாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி தரமாட்டோம் என்று சொல்லும் நொடி வரை இங்க ஏதாவது இந்த மாதிரி பேச்சு வந்ததா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் தானே புதிய தேசிய கல்விக் கொள்கைங்கிறது என்ன, கல்விக் கொள்கை எதை வலியுறுத்துகிறது அப்படிங்கிற எல்லா பிரச்சனையும் அதுக்கப்புறம் தானே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க பேசினாங்க. திமுக பேசியது, முதலமைச்சர் பேசினாரு, எல்லாரும் அதுக்கப்புறம் தானே பேசினாங்க. அப்போ இல்லாத பிரச்சனையை கையில எடுத்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது சென்சிட்டிவ் இஷ்யூவை கையில எடுத்து ஒன்றிய அரசை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மொழி அரசியல்னு சொன்னா அந்த மொழி அரசியலை உண்மையிலேயே கொண்டு வந்தது ஒன்றிய கல்வி அமைச்சர் தான். அவர் தான் அந்த பிரச்சனையை கையில எடுத்துட்டு பேசுறாரு. இப்ப கடைசியில பழியை வந்து தமிழ்நாடு அரசு மேல போடுறாங்க. தமிழ்நாடு அரசு வந்து மொழி பிரச்சனையை, மொழி அரசியலை கையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கையை செயல்படுத்த வேண்டும்னு சொல்றது
அதை நிபந்தனையாக போட்டு மொழி அரசியலை மாநிலங்கள் மீது திணிப்பது ஒன்றிய அரசு. ஆனா அதற்கு நேர்மாறான குற்றச்சாட்டை மாநில அரசு மேல வைக்கிறாங்க. மொழி சமத்துவம் இல்லாம ஆட்சி மொழியாக இந்திய மொழிகளில் ஒன்றான இந்தியை ஆட்சி மொழியாக வச்சிருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனா மொழி அரசியலை மாநிலங்கள் முன்வைக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மொழி அரசியலை எல்லா வழிகளிலும் நிதி மொழிகளுக்கு இடையில வேறுபாட்டோடு பாகுபாட்டோடு நிதிகளை ஒதுக்குவது ஒன்றிய அரசு. ஆனா மொழி அரசியலை செய்வது மாநில அரசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேறுபாடுகளை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுலயா மக்கள் இருக்காங்க, அப்படியா நினைக்கிறாங்க ஒன்றிய அரசு அப்படிங்கிற கேள்விக்கு தான் அப்படியே தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? பதில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க, அல்லது யாராவது தெரியப்படுத்தினா அதை புரிஞ்சுக்குவாங்க. பதில் தெரிந்தும் அவர்கள் பதில்வாதத்தை தயாராக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது பதில் தெரியாமல் இருக்கிறார்களா அப்படின்ற அந்த கேள்வி அந்த இடத்துல ஸ்டக் டவுன் ஆகி வேண்டுமென்றே திணிக்கிறார்கள் அப்படின்றது. அததான் முதலமைச்சர் தொடர்ந்து கடிதங்கள் வாயிலாகவும் தன்னுடைய பேச்சுக்கள் வாயிலாகவும் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு சார். இன்னொன்னு ரொம்ப குழப்பமான இன்னொரு செய்தியையும் சமீபத்துல பார்க்க முடிந்தது சார். ஒரு முக்கியமான செய்தி ஊடகம் ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு எதேச்சதிகார போக்கால், ஏன்னா அவங்க பாசம்ன்றதை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்க பாயாசம் தான் இன்னும் சாப்பிடுறாங்க சார். அதனால எதேச்சதிகாரம்னு சொன்னாலாவது ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு தெரியல. அந்த எதேச்சதிகார போக்கோடு ஒரு 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 சிங்கிள் நைட்ல ஒரு சிங்கிள் அறிக்கையில பிஎம்ஓல இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லாத்துல இருந்தும் நோட்டீஸ் அடிச்சு மெய்ட்டி அவங்களுடைய வெப்சைட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நேற்று அந்த இணையதளம் திரும்ப செயலுக்கு வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆணை ஒரு பக்கம், அந்த ஆணையை பேசிவிட்டு அடுத்து நம்ம அவர்களுடைய ஒரு கருத்துக்கு உள்ள போலாம்னு நினைக்கிறேன். சரி, அதான் ஆணை என்ன ஆணை? அது கருத்து சுதந்திரம், அதாவது எந்த வகையிலும் சாவர்னிட்டிக்கு எதிராக அந்த இணையதளத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆமா, அதுக்கப்புறம் அவங்க என்ன எழுதுறாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப அடுத்ததுக்கு போயிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, அதாவது சில்லிங் எஃபெக்ட்னு மீடியால அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன அடிச்சா போதும், அது உங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துரும். அல்லது நான் அதுக்கப்புறம் அந்த அடியிலிருந்து நான் மீண்டு வந்தாலும் நான் அதுக்கப்புறம் என் ஒவ்வொரு சொல்லையும் யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். அல்லது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி என்னை யார் அடிச்சாங்களோ அவங்களுக்கு எதிரானவர்களை நானும் எதிர்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு சில்லிங் எஃபெக்ட் இருக்கு. அதாவது பயம் காரணமாக மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எஃபெக்டை அந்த தடை உருவாக்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வெளியில வந்த உடனே அன்னைக்கு சாயங்காலமே சாதாரணமாக மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் தொடர்பான விஷயத்துக்கும் அதை எப்போது மாற்றப் போகிறீர்கள் முதல்வரே அப்படின்னு முதலமைச்சரை அதுக்கு பொறுப்பாக்கி ஒரு தலையங்கத்தை எழுதுறாங்க. அதுல அந்த கடைசி வரிகள் ரொம்ப முக்கியமானதா பாக்குறேன் சார். அதாவது அந்த சம்பவம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். நினைவூட்டலுக்காக ஆடியன்ஸுக்காக டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறையில ஒரு சிறுமி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். அந்த வன்புணர்வு சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு 3.5 வயது சிறுமி. அந்த பையனும் ஜுவினியல் தான், அவரும் சிறுவர் தான். அப்ப இத பேசும் பொழுது அந்த கலெக்டர் ஒரு கூட்டத்துல குழந்தைகள் தொடர்பான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல அவர் பேசும் பொழுது அந்த பொண்ணும் சும்மா இருந்திருக்கலாம், எதுக்கு தேவையில்லாம எச்சி துப்புனாப்புலன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு எச்சி துப்புனதுல ப்ரோவோக் ஆயிருக்கிறாங்கன்ற மாதிரியான அர்த்தப்படும்படி பேசிட்டாரு. அது சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையாக வெளியே வந்த உடனேயே முடிவெடுக்கப்பட்டு அன்று இரவே அவர் வெயிட்டிங் லிஸ்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட முடியுது. அன்னைக்கே எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, அவரை எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம், அவரை டிஸ்மிஸ்ல பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு முன்னாள் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கடமையே எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றது யூனியன் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் சைன் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வெயிட்டிங் லிஸ்டுக்கு மாத்திர அதிகாரத்தை தவிர வேற எந்த அதிகாரமும் மாநில அரசாங்கத்திற்கு கிடையாது.
டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் பொருந்தியவர்களாக அவர்களை ஒன்றிய அரசு இங்க வேலையில் வைத்திருக்கிறது. இப்போ டிஸ்மிஸ்ன்ற ஆப்ஷன் இல்ல. இப்ப இது விகடனுக்கும் தெரிந்திருக்கிறது. அதற்கு அடுத்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க. ஆனா இப்படியான மனநிலை கொண்ட அதிகாரிகளின் மனங்களை எப்போது மாற்றப் போகிறீர்கள் முதல்வரே அப்படின்னு ரொம்ப ஏக்கமான ஒரு தலையங்கத்தை தீட்டி இருக்கிறாங்க சார். எல்லாமே முதலமைச்சர் தான் சரி செய்யணும். நாம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நமக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. முதலமைச்சர் தான் எல்லாம் சரி செய்யணும். நம்ம எழுதுவோம் சார், அசிங்கமா திட்டுவோம் சார், கார்ட்டூன் போடுவோம் சார். அதாவது இது எதை காட்டுதுன்னா, ஆபீசர்ஸா இருந்தா முதலமைச்சர் திருத்தணும், அல்லது சஸ்பெண்ட் பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும். சாதாரண மக்கள் கேட்பதற்கு யாரும் இல்லாத எளிய மக்களாக இருந்தால் நாங்கள் கும்பல் வன்முறையாக போய் அவர்களை தாக்குவோம். கிட்டத்தட்ட அந்த விஜிலண்டே ஜஸ்டிஸ்னு சொல்றாங்களே, கும்பல் வன்முறை, அந்த கும்பல் நீதி, கும்பல் வன்முறைக்கு தான் சமூகத்தை படிப்படியாக இழுத்துட்டு போறாங்க. அதற்கான அடித்தளம் வந்து இங்கிருந்து தான் தொடங்குது. யாரை பார்த்தாலும் உடனே வந்து மிகப்பெரிய எதிரியாக கண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுறது அப்படிங்கிறதுலதான் வருது. இயற்கை நீதி அப்படிங்கிற இரண்டு சொற்கள் வந்து இயற்கையும் மறைந்து போகுது, நீதியும் மறைந்து போகுது. இதுல இப்ப இந்த தலையங்கத்துல சார் இப்ப தொகுப்பா பேசுறாங்க சார். இந்த மயிலாடுதுறை சம்பவம் தொடங்கி பெண்களின் மீதான பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் சமீபத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் காவல் நிலையங்கள்ல வந்து கட்ட பஞ்சாயத்துகளாக நடத்தப்படுகின்ற சில விஷயங்கள், அதை கண்டித்து காவல் ஆணையத்தினுடைய அறிக்கை, இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொகுப்பா அப்படி கம்பைல் பண்ணி கொண்டு வர்றாங்க சார். அப்படி தொகுப்பாக பார்க்கும் பொழுது இதை முதலமைச்சரின் கையில் கொண்டு போய் வைக்கின்ற இவர்கள் தொகுப்பாக இந்த நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலை வந்து பாயாசமாக எப்படி தெரியுது சார்? ஆமா, அது பாயாசமா தெரியுது. பாயாசத்தை வந்து எடுத்துட்டு ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு ஸ்டெப்பை எடுத்தாருன்னா அது தேவையில்லாத அச்சத்தை மக்களிடத்துல ஊட்டுகிறார்கள் அப்படின்னு உடனே அதுக்கும் முதலமைச்சரை பொறுப்பாக்கிடுறாங்க. நல்லது ஏதாவது செய்தார்னா முதலமைச்சர் வந்து அவங்களுடைய கட்சி, அவங்களுடைய கோட்பாடு, இதன் அடிப்படையில சில திட்டங்களை வகுத்து அரசாங்கத்துல செயல்படுத்தினார்னா பிரமாதமா பண்ணிட்டீங்க கலெக்டரே அப்படின்னு கலெக்டருக்கு கிரெடிட் கொடுத்துடுறாங்க. கலெக்டர் செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யலன்னா இதெல்லாம் எப்ப மாத்த போறீங்க முதல்வரே அப்படின்னு கேக்குறாங்க. ஆக யார் தொடர்பாக நீங்க கருத்து சொல்றீங்களோ அது தொடர்பாக எங்களுடைய அளவுகோல்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு நீதியின் அடிப்படையில தான் அவங்க எல்லா விஷயங்களையும் பேசுறாங்கிறது தெரியும். நீதியின் அடிப்படையில பணியில் இருக்கக்கூடியவர்களை வந்து உடனடியாக வெளியேறுங்கள் என்று கட்டளையிடுவது நீதிக்கு உட்பட்டதா சார்? அது அவர்களுடைய நீதி. எல்லாருக்கும் பொதுவான நீதிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றது இதுலதான் போல இருக்குது. மற்றவர்களுக்கு ஒரு நீதியை நாங்கள் போதிப்போம், எங்களுக்கென்று வரும்போது அந்த நீதியை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். குறிப்பாக திமுக செய்ய வேண்டிய பணிகள்னு சொன்னா நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம். திமுக அரசு செய்ய வேண்டிய பணிகள்னா எல்லாத்தையும் சொல்லுவோம். மற்றவங்க செய்ய வேண்டிய வேலைன்னா நாங்க செய்யணும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அதுக்கும் ஒரு காமன் அட்வைஸா திமுகவுக்கோ அல்லது அரசுக்கோ ஒரு காமன் அட்வைஸாவோ அல்லது காமன் ரெக்வஸ்டாவோ சமூகத்தில் நிலவக்கூடிய இதற்கு எதிரான ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை அப்படின்னு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வர்றது அப்படின்றது சிக்கல் இல்லை. ஆனா அதனுடைய நோக்கம் வந்து சந்தேகத்திற்குரியதா மாறுவது வந்து சூழலை பொறுத்துதானோ அப்படின்னு தோணுது சார். டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவுக்கு குறுக்க யாரு என்ன செய்தாலும் தப்புதான். அது அரசை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள் செய்தாலும் தப்புதான், ஐஏஎஸ் அதிகாரிகள் செய்தாலும் தப்புதான். அரசுல இருந்து அப்படி செய்ய சொல்லி நிர்பந்தம் வந்தாலும் அதிகாரிகள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரூல் படி செய்யறோம்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஆனா மனித மனம் வந்து கும்பல் மனமாக மாறுது. ஒரு பழைய நான் படித்த ஒரு நாவல்ல அந்த நாவலாசிரியர் எழுதின வரி நினைவுக்கு வருது. மனிதன் நல்லவன், மனிதர்கள் மோசமானவர்கள் இருப்பார். எல்லா மனிதனையும் நீ நம்பலாம், ஆனா மனிதர்களை நீ நம்ப கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது வந்து ஒரு கும்பல் வன்முறையை பத்தி பேசும்போது அவர் சொல்றாரு, இந்த கும்பல் மனநிலை வந்து அனைத்து விதமான டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் நிராகரிக்குது. அவங்க
நடந்தது என்னன்னு முழுமையாக தெரியாமலே கூட தீர்ப்பு எழுதி யாரையாவது தூக்குல போடணும் அல்லது நாங்க அடிச்சு கொள்வோம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள போறாங்க. அதனுடைய விளைவுகளை தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து கொள்றதுல பார்க்க முடியுது. டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்து கொள்றதுல பார்க்க முடியுது. அதே விஷயத்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கடத்துவதற்கான சிந்தனை அடித்தளத்தை இது போன்ற விஷயங்கள் போடுதோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. இல்ல, இன்னொரு பக்கம் யோசிச்சா ஒருவேளை இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அல்லது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதில் பல நேரங்களில் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள், அதனால இம்மீடியட்டா ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேவைன்றது இதன் மீதான அவநம்பிக்கையிலிருந்து அது வருதா? அப்ப இந்த அவநம்பிக்கைக்கு பொறுப்பேற்க வேண்டியது யார் சார்? சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய கோளாறுகள்ங்கிறத பிரைம் மினிஸ்டரும் பொறுப்பேற்க முடியாது, முதலமைச்சரும் பொறுப்பேற்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர்களை பொறுப்பேற்க சொல்கின்ற வேலையை யாரும் செய்யறது இல்லை. நீங்க அதற்காகத்தான் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. அதன் அடிப்படையில சட்டம் இயற்றும் அமைப்பு, நிர்வாக அமைப்பு, நீதித்துறை அப்படின்னு 3 பிரிவுகள் இருக்கு. அதையெல்லாம் இயல்பாக அவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில போடப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் எல்லாம் செயல்பட்டால் நடக்கும், எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அதை எல்லாத்தையும் சிதைக்கிற வேலையை அரசியல் ரீதியாக செய்யும் போது ஒரு விஷயத்துக்கு அதிகாரிகளை குறை சொல்றோம், இன்னொரு விஷயத்துக்கு அரசியல்வாதிகளை குறை சொல்றோம். அப்படிங்கிற இது எதுவுமே எதேச்சையானது இல்ல இல்லையா சார்? எதேச்சையானது எதுவுமே இல்லை. சிஸ்டமேட்டிக்கா சிதைப்பு வேலைகளும் நடக்குது, விதைப்பு வேலைகளும் நடக்குது. தமிழ்நாட்டுல பெரும்பாலும் நம்ம பார்க்காத அந்த கும்பல் வன்முறைக்கான தளத்தை உருவாக்குவதற்கு சமூக ஊடகங்கள்ல அடித்தளம் போடப்படுகிறது அப்படின்னு தான் இந்த விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம் சார். எல்லாத்தையும் கலந்து மறுபக்கமாகவும் உட்கார்ந்து பேசுவோமாகவும் ஆன் ரெக்கார்டாகவும் பல விஷயங்களை பேசி இருக்கிறோம். நேயர்களுக்கு சில விஷயங்கள் பேசும் பொழுது அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த கோணத்திலிருந்து இதை யோசித்து பார்ப்பது அப்படின்றத நாம பழகிக்க வேண்டியது அப்படின்றது ஒரு கட்டாயம் அப்படின்ற இடத்த நேயர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சார். ஆமா, நாம ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிறோம், அதற்கு இன்னொரு பக்கம் இருக்குங்கிறதையும் தெரிந்து கொண்டே தான் ஆதரிக்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்வை பற்றியும் கருத்து சொல்றோம். அந்த கருத்து இதுவே யூனிவர்சல் ட்ரூத் இல்ல, இது நம்முடைய பார்வையில நாம ஏற்றுக்கொண்ட விழுமியங்களின் அடிப்படையில வரக்கூடிய நம்முடைய முடிவு. இதுக்கு இன்னொரு பக்கம், ஒரு பக்கமோ 2 பக்கமோ 3 பக்கமோ வேறு வேறு பக்கங்கள் இருக்கலாம் என்பதை நாம புரிந்து கொண்டுதான் நாம பேசுறோம். ஆனா நான் நினைத்த கண்மூடித்தனமாக ஒன்றை வெறிபிடித்து செய்யறது இல்ல. நாங்க சொல்றது மட்டும்தான் ஒரே பக்கமாக இருக்கணும், ஒரே நாடு ஒரே பக்கம் அப்படிங்கிற தியரியை நாங்க முன்வைக்கிறதே இல்லை. பன்மைத்துவம், திரும்பவும் அங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறேன். பன்மைத்துவம் என்பதை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதுக்குள்ள ஃபிட் ஆகிற விதமாக தங்களை மாற்றிக்கொண்டு வெறியர்களாக இல்லாம சாதாரண மனிதர்களாக அந்த பன்மைத்துவத்துக்குள்ள சேரக்கூடியவர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்வதற்கு மனித சமூகம் என்றென்றும் காத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பேசி இருக்கிறோம் சார். மற்றும் ஒரு கலவையான நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உரையாடுவோம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி நம்மோடு உரையாடியதற்கு மிக்க நன்றி சார். 2 பேரும் தான் உரையாடணும், அதனால உங்களுக்கு அதான் நம்மோடு நாம் உரையாடியதற்கு நன்றி சார். சரி, நம்மோடு நாம் உரையாடியதற்கு நமக்கு நன்றி. நாமே சொல்ல சார், கமல் மாதிரி போயிட்டோம், நம்ம முடிச்சிடலாம் சார். இதெல்லாம் இல்லாமலே நம்ம பேசுறத கமல் பேசுற மாதிரின்னு சொல்றாங்க நிறைய பேரு. அதோட முடிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.